அரண்சேனியர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவுலகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் தோழர் சதீஷ் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் ஒன்றியம் மடப்புறம் பகுதியில் உள்ள பத்திரகாளி அம்மன் கோவிலில் ஒரு சாதாரண காவலர் அப்படின்னு சொன்னால் அவர் அரசு அதிகாரத்துக்கு எதுலேயும் உள்ளவர் இல்லை, ஒரு டெம்பரரியாக வந்தவர். 2 மாதம் தான் வேலை செஞ்சுருக்கிறாரு, நல்ல பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவரை காவல்துறை விசாரணையில் அடித்து கொண்டுட்டாங்க. லாக்அப் டெத்து. ஒரு திருட்டு 10 பவுன் சங்கிலி காணாமல் போச்சு, அதன் சம்பந்தமாக ஒரு விசாரணையில் அடித்து கொண்டுருக்கிறாங்க. இதில் நிறைய தவறுகள் நடந்திருக்குது அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனங்கள் வருது. நிறைய பொய் செய்திகள் இதை ஒட்டி பரவுது. சாதி மோதல்களுக்கு வழிவகுக்கக்கூடிய சில பிரச்சனைகள் கூட உள்ள போகுதுன்னெலாம் நம்ம பார்க்குறோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் தான் அதில் நிறையா விசாரிச்சிங்க, ஆட்களெல்லாம் அனுப்பி நிறைய விசாரிச்சிங்க. என்ன நடந்தது அதில்? இல்லை, திருப்பவனும் இல்லை, எங்கனாலும் சரி லாக்அப் டெத் அப்படிங்கிறப்போ அது கூர்மையாக விசாரிக்கப்பட வேண்டியிருக்குது. அது போக இதில் அரசு சார்ந்து அந்த மாதிரி கட்சி சார்ந்து இந்த மாதிரிலாம் இல்லை. காவல்துறை அராஜகம் எங்கே இருந்தாலும் அது கண்டிக்கத்தக்கது. அதுவும் அப்பாவிகள் மீது மிக அதிகமாக செலுத்தப்படும் பொழுது அது தீவிரமாக அது கேட்கப்பட வேண்டியது. அந்த அடிப்படையில் அந்த லாக்அப் டெத் நாகரிக சமூகத்துக்கு அது எதிரானது. நாகரிக சமூகத்துக்கு மிக முற்றிலும் எதிரானது. இப்போ அந்த அடிப்படையில் இந்த லாக்அப் டெத்து கேட்டதுமே ஃபோன் பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம பேட்ச்மெண்ட்லாம் எங்கள் மாதிரி நிறைய பேர் இந்து அறநிலையத்துறைக்கு கீழே காவல் பார்க்குறாங்க, நைட் டியூட்டி பார்ப்பாங்க கோவில்களில். அந்த கோவில்களில் நைட் டியூட்டி பார்க்குறாங்க. அவங்க சம்பளமே மொத்தமே 8300 ரூபா தான், அவ்வளோதான் சம்பளம். இருந்தாலும் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி விசாரிக்கும் போது, ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் அடிக்கடி நடக்குது, உங்களுக்கு எதுவும் தகவல் தெரியுமா? சிவகங்கை சைடு ஃபோன் பண்ணி விசாரிச்சப்போ அவங்க நேரில் போய் விசாரிச்சுட்டு சொன்னது படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட பொருளிகள் உலாவிட்டு இருக்கு. அதில் முக்கியமான பொருளை 2 ஜாதிகளுக்கு இடையே என்ன சொல்றது மோதலை உருவாக்குற அளவுக்கு ஒரு ட்வீட் ஒன்று வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, சம்பந்தப்பட்ட காவலாளிகள் 6 பேரும், அதாவது காவல்துறையினர், அந்த லாக்அப் டெத் செய்த 6 காவல்துறையினரும் முக்குளத்தோர் அப்படின்னு ஒரு செய்தி வேகமாக பரவிட்டு இருந்துச்சு. அதை பரப்புனது மிக மோசம். அவங்க பேரை நான் சொல்ல விரும்பலை. இந்த ட்விட்டர் போட்டது பேர் சொல்ல வேண்டாம் தான் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இது சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளுறாங்க. ஏன்னா பல நேரத்தில் இது மாதிரி அவங்க ஏதாவது ஒன்று முன்னுக்கு முரணா பேசுறது, இல்லை பாதி உண்மையை பேசுறது, பாதி பொய்யை பேசுறது அப்படின்னு சீமான் ஸ்டைலில் இவங்க பண்ணிட்டு இருக்கிறது அரசியல் அயக்கத்தனமானது. மரியா சலீன் லாரன்ஸ் த ப்ளூ பென் அப்படிங்கிற பேரில் தன்னுடைய தலித் ஆதரவாளராக காட்டி தலித் விக்டிம் கார்டை எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி ஒரு நியூஸ், அதாவது ஒரு சென்சிட்டிவான நியூஸை 6 பேரும் முக்குளத்தோர்கள் அப்படின்னு சொல்லி இறந்து போன நாடார் அப்படிங்கிற ஒரு பையனை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு அவர்களுக்கு எதிராக நிப்பாட்டுறது அப்படிங்கிறது மிக அயோக்கியத்தனமானது. இது அவங்களுக்கு முதல் முறையும் இல்லை, இந்த மாதிரி அவங்க தொடர்ந்து பண்றது தான். அது அப்பட்டமான போய் அதில் 4 பேர் தான் முக்குளத்தோர், இன்னும் 2 பேர் டிவிகே தேவேந்திர விளக்குல வேளாளர்கள் அப்படின்னு செய்திகள் விசாரித்தவரில் கிடைத்தது. அதுக்கப்புறமா இன்னொரு நியூஸ் ஒன்று பரவிச்சு. அப்படின்னா, ஒருத்தர் விசாரணை கூட்டு போகும்போது அதிர்ச்சியில இறக்குறது பயத்துல மாரடைப்பு வந்திருக்கும் அப்படின்னு ஸ்டாலின் அறிக்கை விடுத்ததாக ஒரு ட்வீட் வந்துச்சு. அது நியூஸ் 7 கார்டுல வந்துச்சு. பொதுவாக கார்டு அப்படின்னாலே இப்போ ஃபர்ஸ்ட் முதல்ல வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டினா இப்போ கார்டு யூனிவர்சிட்டி ரொம்ப மோசமான ஒரு ஆயுதமா பயன்படுத்தப்பட்டிருக்குது. அப்புறம் இதுவும் ரொம்ப மோசமான ஒரு ஆயுதமா பயன்படுத்திட்டு இருக்குது. எது உண்மை எது பொய்னே தெரியாம நியூஸ் சேனல் பேர்ல இது வந்துருது, நாமும் நம்பிடுறோம். அது அப்பட்டமான பொய் அப்படின்னு நியூஸ் 7 சார் நாங்களாம் எதுவும் போடல, மக்களே இதை புரிஞ்சுக்கோங்க, இது இல்லை ஃபேக் அப்படின்னு இவ்வளோ பெருசு நியூஸ் 7 பேருக்கு மேலே இவ்வளோ பெருசு ஃபேக்குன்னு அடிச்சு போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்க கூர்ந்து கவனிக்கும் போது அப்புறம் ராஜா அங்கே போயிருக்காப்ல. நான் விசாரிச்சுட்டு இருக்கும்போது ராஜா அங்கே தான், நான் ஃபோனில் விசாரிச்சுட்டு இருக்க போது ராஜா அங்கே தான் வந்திருக்காரு. ஃபோனை கட் பண்ணிட்டு போயிட்டாரு. ராஜா வந்திருக்கேன், என்னன்னு பார்த்துட்டு வரேன்ட்டு. ராஜா அந்த வீட்டில் போய் சம்பந்தப்பட்ட அஜித் குமார் அப்படிங்கிற காவலாளி கொல்லப்பட்ட அஜித் குமார் அவரோட வீட்டுல ராஜா விசாரிக்க போயிருக்காரு. ஆனா அவர்கள் சரியாக அவர்கிட்ட பெருசா முகம் கொடுத்து இவரை நம்பல அப்படின்னு கூட எடுத்துட்டு போயிடலாம். அது போக ராஜா பேசுறது எல்லாமே பார்த்தோம்னா டோட்டலா அது இதை ஒரு அரசியலா மாத்தணும் அப்படின்னு தான். ஒரு பாதிக்கப்பட்டவனுக்கு கேள்வி கேட்கணும், பாதிக்கப்பட்டவனுக்கு துணை நிற்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்களுக்கு எந்த நோக்கம் இருந்த மாதிரி தெரியல. அவரோட நோக்கம் இதுல நம்ம என்ன அரசியல் பண்ண முடியும், இதுல இந்த அரசை எப்படி குற்றம் சாட்ட முடியும். ஒருவேளை இறந்தவர்கள் ஒரு கிறிஸ்தவராவோ முஸ்லீமாவோ இருந்திருந்தா ராஜா பேருக்க மாட்டாரு, இந்த மாதிரி கேள்விகளும் கேட்டுட்டு இருக்க மாட்டாரு. அதெல்லாம் கடந்து இந்த டெத்துல குறிப்பா நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நிகிதா சிவகாமி இவங்க 2 பேரு தான் அந்த பெண்கள். சிவகாமி 75 வயசு, அவங்களுடைய மகள் தான், அவங்களோட மகள் நிகிதா. இவங்க 2 பேருமே அந்த பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. அப்போ இந்த காவலாளியா இருந்த அஜித் குமார்ட்ட இந்த காரை பார்க் பண்றதுக்கு உதவி கேட்டிருக்காங்க. ஈவன் அவர் வீல் சேர் கூட ஹெல்ப் பண்ணிருக்காரு. அப்போ இவர் காவலாளி இந்த
இவருக்கு கார் ஓட்ட தெரியாது, அஜித்குமார் கொல்லப்பட்ட அஜித்குமாருக்கு வந்து கார் ஓட்ட தெரியாது. அப்படிங்கிறப்ப ஒருத்தரை கூப்பிட்டு அவரை வந்து இந்த காரை பார்க் செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அப்புறம் சாவியும் திருப்பி கொடுத்துட்டாரு. இது நடந்தது காலையில் ஒரு 11 மணி போல நடந்திருக்குது. மதியம் 2 மணிக்கு அந்த பெண்கள் வந்து புகார் அளிக்கிறாங்க, போலீஸ் உதவியை நாடுறாங்க. என்னன்னா நகையை காணும், 10 பவுன் நகையை காணும் அப்படின்னு. அப்போ போலீஸ் வந்து இவங்களை விசாரிக்கிறதுக்காக வந்து சந்தேகப்பட்டு விசாரிக்கிறாங்க, கூட்டு போறாங்க. உதவி செய்த நபர் மேலே சந்தேகப்பட வேண்டியிருக்குது. பொதுவா நம்ம இதுல இந்த இந்த விஷயத்துல குறிப்பிட வேண்டியதுன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இவ்வளவு பெரிய ஆஃபீஸ் இருக்குது இல்லை இவ்வளவு பெரிய வீடு இருக்குது அப்படின்னா அதுல ஒரு 10 ரூபா காணாம கூட நம்மளுடைய மனநிலை எப்படி வரும்னா, அங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்டு இருக்கிறவரு, தோட்டக்காரரு, வேலை செய்யற அம்மா, இப்படிதான் நம்ம சந்தேகத்தோட பார்ப்போம். இது எப்பேற்பட்ட அழுக்கானது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த சம்பவம். அந்த பெண்களும் உடனடியாக மனநிலை தான். ஆமா, அந்த பெண்கள் மறந்து கூட வீட்டுல வச்சுட்டு வந்திருக்கலாம், இல்ல இவங்களே கார்ல எங்கேயாவது கூட தெரியாம இப்ப கிடைத்தா கூட அதை வெளியில சொல்ல போறது இல்ல. அவங்க நம்ம கோயிலுக்குள்ள கூட்டத்துல போகும்போது தவறி இருக்கலாம், அது எதுவும் முழுதாக தெரியல. இப்போ போலீஸ் வந்து விசாரணைக்கு கூட்டு போகும் பொழுது என்ன சொல்றது, விசாரணையில இவங்க அம்மாலாம் உடனே போயிருக்கிறாங்க. இல்ல விசாரணை தான் அப்படின்னு திரும்பி வந்துட்டாங்க. அவங்க வந்து இது இவ்வளவு பெருசா நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. கூட்டி செல்லப்பட்டு அடித்து துன்புறுத்திருக்காங்க, மத்தவங்களை விட்டாங்க. இவர் மேல அதிக சந்தேகம். போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிக்கல, எங்கெங்கெல்லாமோ கொண்டு வந்து அடிச்சாங்க. ஏரிக்கரை கோவில் காவல் ஆணையர் ஆபீஸ்க்கு பின்னாடி ஒரு மாட்டுத்தொழில் இருக்கு, அதுல வச்சு அடிக்கும் பொழுதுதான் இவர் வந்து கிட்டத்தட்ட இவருடைய கையை பின்னாடி கட்டி வச்சு அடிச்சிருக்காங்களாம். கேள்விப்பட்ட வரைக்கும் அவருடைய பிறப்புறுப்பு பக்கம் எட்டி உதைத்ததுலதான் அவர் வந்து கொல்லப்பட்டதாக அங்க லோக்கல் மக்களிடம் விசாரித்ததுல இருந்து அவருடைய சகோதரரும் அங்கதான் இருந்திருக்காரு. அவரும் ஒரு ஐவிட்னஸாவே இருந்திருக்காரு. அப்ப அந்த இடத்துல வந்து நீங்க மற்ற நியூஸ் சேனல்ல இதுல இன்னும் சொல்ல போனா சில வெப்சைட் எல்லாமே போனீங்கன்னா அங்க கடந்தது பைப்பு, அந்த ஒரு பைப்பு உடைந்து விட்டுதான் அவ்வளவு அடி அடிச்சிருக்காங்க. அப்புறம் மிளகா பொடி, இதெல்லாமே கூட வந்து ஃபைபர் பைப்பு, அவ்வளவு சீக்கிரம் உடையாது. இதெல்லாம் வந்து அங்க கடந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட எங்கடா நகை அப்படின்னு சித்திரவதை பண்ணி நீதான் எடுத்திருக்கன்னு உறுதி செஞ்சு அடிச்சிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் வந்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில கிட்டத்தட்ட 5 மணி நேரமா நடந்திருக்குது. அதோட ரிப்போர்ட் வந்து சில தகவல்கள் நமக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா, நியூஸ் மினிட்ல கிடைச்சிருக்குது. என்னன்னா, நியூஸ் மினிட் என்ன சொல்றாங்கன்னா, 15 வெளிக்காயங்கள், இன்னும் நிறைய உட்காயங்களோட அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வந்து இது வந்து தாக்கப்பட்டு தான் அவர் கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்னு கிளியரா வந்திருக்குது. ஸோ இவர் மாரடைப்பால் இறந்தார் அப்படிங்கிறதும், அதற்காக ஸ்டாலின் வந்து ஒரு ட்வீட் போடுறதாகவும் இல்லை அறிக்கை வர்றதாங்கிறதுலாம் ஒரு ஃபேக்கான நியூஸ். நீதித்துறையோட துணை நீதிபதி வெங்கடேஷ் பிரசாத் அவரோட மேற்பார்வையில் விசாரணைகளும் நடைபெற்று இருக்குது. ஏகப்பட்ட ஆதாரங்கள் வந்து கலெக்ட் செய்யப்பட்டு இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, நேரில் கண்ட சாட்சியங்கள், கூடவே அவருடைய சகோதரர் அவரே நேரில் பார்த்து சொன்ன என்ன சொல்றது, அவர் கொல்லப்பட்டதற்கான ஐ விட்னஸாகவும் அவர் வந்து சாட்சி கொடுத்துருக்காரு. இது வந்து வலிதாங்காம தான் போய் சொன்னாங்களா, ஏன் உண்மையா இருக்கக்கூடாதான்னு நீங்க எல்லாம் கேட்கலாம். இதே சம்பவங்கள் காஷ்மீரில் நடக்கிறது. நாம் இங்க இருந்து ஒட்டு மொத்தமா அவர்கள் தீவிரவாதிகள் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சு விட்டுதோம். இங்க நம்ம பசங்க, நமக்கு தெரிஞ்சவங்க தமிழர்கள், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம வந்து துடிக்கிறோம். லாக்அப் டெத்னா என்ன இவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்கு நம்ம துடிக்கிறோம்ல. இதே தான் அங்கேயும் நடக்குது. இங்க போலீஸ் செய்யுதுன்னா அங்க வந்து வேற ஃபோர்ஸஸ் பண்றாங்க. இது மாதிரி நிகழ்ந்து இருக்குது. பல கேஸ்கள் அங்க பதியப்பட்டுள்ளன. அது எல்லாமே ஆதாரங்கள் இருக்குது. அவன் செஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஒத்துக்கணும். அது நம்ம ஊரு அப்படிங்கிறப்போ துடிக்குதுல்ல. இது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு உதாரணமா நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். என்னன்னா, இப்படிதான் எல்லா இடத்துலயும் ஒரு அதிகாரம் மிக்க ஒரு ஆயுதம் ஏந்திய காவலர்கள் வந்து ஒரு ஏழை எளியவர்கள் மீது தாக்குதல் நடத்தும். நிராயுதபாணி எந்த ஆயுதம். இப்போ இன்னைக்கு மதுரை ஹைகோர்ட்ல வந்து ஜட்ஜ் ஐயா கேட்கிறாரு, அவர் என்ன தீவிரவாதியா, நீங்க எதுக்கு இப்படி போட்டு அடிச்சீங்க வச்சீங்கன்னு. 4 வருஷத்துல 24 கேஸ் ஆயிருக்குது. அப்போ இந்த 24 கேஸுக்கு பதில் சொல்லு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து இந்த கொலையை நீங்க தொடர்ந்து விசாரிச்சு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட அரசியலுக்கு நடுவே நாம வந்து இதுல வந்து கண்டிக்கக்கூடியது என்ன அப்படின்னா, முதல்வரின் நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கிற காவல்துறை ஏன் இந்த அதிகார துஷ்பிரயோகம் பண்றாங்க, ஏன் இவ்வளவு என்ன சொல்றது திமிரெடுத்து ஆடுறாங்க என்கிறது கேள்விக்குரியது. இதைத்தான் நம்ம இன்னைக்கு உடனடியாக சிந்திக்கணும். இதற்குண்டான ஆக்ஷன் ரியாக்ஷன் இதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ எடப்பாடி ஆட்சியிலையும் இது நடந்தது, உடனே நீங்க எல்லாம் குதிச்சிங்களே, உடனே நீங்க எல்லாம் வந்து கேட்டீங்களே அப்படின்லாம் கேட்குறாங்க. சிராஜா சொல்லியிருக்கிறாரு, இப்போ நீங்க ஜெயராஜ் பெனிக்ஸ் இறந்த போது உதயநிதி ஸ்டாலின் பேரிகார்ட்லாம் உடைச்சிட்டு, அன்னைக்கு கொரோனா தடை இருந்தது, போக்குவரத்துக்கெல்லாம் தடை இருந்தது, அதெல்லாம் உடைச்சிட்டு மீறி ஆட்களோட போனாரு. கனிமொழி போனாங்களே, எவ்வளவு பிரச்சனை பண்ணீங்க. ஆனா அவர்கள்லாம் கிறிஸ்தவர்கள் என்பதால நீங்க ஆதரிச்சீங்களா, இவங்க இந்துங்கிறதுனால அமைதியா இருக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. லாக்அப் டெத் ஆகட்டும், இல்ல திருட்டு சம்பவங்களாகட்டும், கொலைகளாகட்டும், இல்ல கற்பழிப்பு சம்பவங்களாகட்டும், இது எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல எங்கேயாவது இடத்துல நடந்துட்டே தான் இருக்குது.
இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதற்கு அந்த அரசு எடுக்கக்கூடிய வேலை என்ன, அரசு என்ன முயற்சி எடுக்குது, நடவடிக்கை எடுக்குதா இல்லையா, தடுக்குதா, நடவடிக்கை எடுக்குதா, அதுக்கப்புறம் அதை வந்து எந்த மாதிரி கொண்டு போகுது அப்படிங்கிறதுல ஒரு பார்வை இருக்குது. இப்ப எடப்பாடி வந்து அன்னைக்கு சாத்தாங்குளத்துல நடந்த சம்பவத்துக்கு அவர் வந்து அறிக்கை விட்டாரு. என்னன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. என்ன சொன்னாருன்னா, போலீஸ் என்ன சொன்னாங்களோ அதை அப்படி சொல்றாரு. மாரடைப்புல இறந்தாரு அவர், மாரடைப்புல நைட்ல இறக்குறாரு, காலையில இவருக்கு பிரச்சனை ஆகி இன்னொரு அவரோட தந்தை வந்து இறந்து போறாரு அப்படின்னு இவர் வந்து உடனடியாக அறிக்கை விடுறாரு. ஏன் அறிக்கை விடணும்? நடவடிக்கை எடுக்கல. போலீஸ் நீதான தலைவர், நீ வந்து குத்தி கேட்கணும். என்ன கேட்கணும்? இது எப்படி நடக்கும், அது எப்படி ஒரே நைட்ல அவனுக்கு வந்து மாரடைப்பு வருது, இவர் எப்படி சாராரு, இதுக்கு பின்னாடி என்ன அப்படின்னு மேல இருந்து கீழே வரைக்கும் நீங்க வந்து கேள்வி கேட்டா தானே அந்த போலீஸ் நீதிமன்றத்திலையும் கண்டுக்காம விட்டாங்க. ஆக ஒரு இப்போ வந்து இங்க ஸ்டாலின் இருந்தோ இல்ல இவர்களிடமிருந்து இந்த மாதிரி ஏதாவது அறிக்கை வந்தா நாமளும் இதே கேள்வி கேட்கலாம். நீ எப்படி இதை சொல்லலாம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனா அதற்கு பதிலாக இவர்கள் உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளாங்க. அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது, கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது, கொலை வழக்கு தான் பதிவு செய்யப்பட எப்படியும். அப்புறம் ஹைகோர்ட்டும் தானே எடுத்துருச்சு. ஸோ இது வந்து சிபிஐ இல்லைன்னா சிபிசிஐடிக்கு மாற்றுவதற்கான அனைத்து வேலைகளும் நடந்துட்டு இருக்கிறதாகவும் நான் வந்து இப்போ வர வந்த செய்திகள் இதான் சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதுக்கான ஒரு நேர்மையான நியாயமான ஒரு விசாரணை நடக்கும் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியுது. அதனால தான் ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம், ஒரு சம்பவம் நடந்ததுக்கு முன்னாடி அதற்கு பின்னால் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் ஒரு அரசோட செயல்பாடுகள் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இது மட்டுமே போதுமானா முடியாது. இதற்கு நீங்க வந்து தடுப்பு செயல்களும் நீங்க செய்யணும். இந்த மாதிரி சம்பவங்கள் அடுத்து நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நீங்க தொடர்ந்து அதற்குண்டான வேலைகளை செய்யணும். சிசிடிவி நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ எடப்பாடி ஆட்சி காலத்துல இதை விட அதிகமா நடந்திருக்குது, ஜெயலலிதா ஆட்சி காலத்துல இன்னும் மோசமா ரொம்ப ப்ரூட்டலா நடந்திருக்குது. இப்போ ஏதாவது வாச்சாத்தி இந்த மாதிரி நிறைய நடந்திருக்குது. ஆனா அதுக்கெல்லாம் மாற்றுன்னு சொல்லிட்டு தானே நம்ம வந்திருக்கிறோம். அப்ப நம்ம எங்க ஆட்சியில வந்து குறைந்திருக்கிறதுன்னு சொல்றதா, எங்க ஆட்சியில் இல்லைன்னு சொல்றது சரியா, அப்படித்தானே கேள்விகள் வருது. இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் கொண்டு போகணும். ஆனா எல்லாமே ஒரு ப்ராசஸ்ல தான் இருக்க முடியும். 2020 இதே ஜூன்ல தான் வந்து சாத்தான்குளம் கேஸ் நடந்துச்சு. இந்த சாத்தான்குளம் முடித்து 2021 தேர்தல் வருது. அதுல திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் திமுக வந்து ஒரு கமிஷன் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க. அது என்ன கமிஷன் அப்படின்னா, போலீஸ் கண்டக்ட் அக்கௌண்டபிலிட்டி கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன் கொண்டு வருது. அப்புறமா நீதிபதி சந்திரட்டையும் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு அறிக்கை கேட்குது. அவரும் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. இந்த கமிஷன் வந்து 2022 வந்து ரெடி பண்ணிட்டாங்க, பில்லும் கொடுத்துட்டாங்க. ஆனா இப்போ வரைக்கும் அது வந்து பாஸ் பண்ண முடியல, இல்ல அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் நிறைய அதிகார சிக்கல்கள், ஜாதி சங்கங்கள், இப்படி ஏகப்பட்ட நிதி பற்றாக்குறை, அப்புறமா இதுல யார் யார் அப்பாயின்மெண்ட் பண்றது, அவங்க எப்படி நடந்துப்பாங்க, இப்படி ஏகப்பட்ட சிக்கல்களை அந்த கமிஷன் வந்து இன்னும் நடைமுறைக்கு வராம இருக்குது. இல்லப்பா, போலீஸ்ங்கிறது பிரிட்டிஷ் காலத்தில் உருவாக்கப்பட்டது. ஒரு ஏகாதிபத்திய நாடு அடிமை நாட்டின் மீதான அடக்குமுறைக்கான கருவியாக உருவாக்கி இருக்குது. சுதந்திர இந்தியாங்கிறது இங்க வந்து சொந்த மக்களை வந்து இந்த அரசு ஆளுது அப்படின்னும் போது இவர்கள் அந்நியர்கள் இல்லை, அடிமைகள் இல்லை. அப்போ ஒரு சுதந்திரம் உள்ள ஒரு மனிதர்களை கையாளும் விதமாக இந்த அரசு கட்டமைப்புல வந்து மிக முக்கியமான மாற்றம் நடந்திருக்கணும். அது 1947 சுதந்திரம் அடைஞ்சிருந்தாலும் 1950 இந்தியா குடியரசு ஆகும் போதே இந்த மாற்றங்கள் நடந்திருக்கணும். அல்லது அதுக்கு பின்னாடியாவது இந்த போலீஸ் ரிஃபார்ம் அப்படின்றத வந்து ரொம்ப காலமா நீதிமன்றங்கள் பேசுது. கிருஷ்ணய்யர் போன்ற நீதிபதிகள் பேசியிருக்கிறாங்க. நிறைய முக்கியமான நீதிபதிகள் இது போன்ற வழக்குகள் வரும்போதெல்லாம் வந்து ரிஃபார்ம் பண்ணணும், இது மனிதநேயமற்றது, காட்டுமிராண்டித்தனமான விசாரணை முறைகள் இருக்குது, நவீன தொழில்நுட்பங்கள் வழியே வந்து உண்மைகளை கண்டறிவதற்கான, இப்போ உண்மை கண்டறிவதற்கான அந்த இதெல்லாம் இருக்குது. நேரடியா அத்தனை எளிதில்ல. அது நீங்க நினைக்கிற மாதிரி உடனே வா உட்காரு அப்படின்னு உண்மை கண்டறிற மிஷின் வச்சு ரைட்டு. ஆனா மிகப்பெரிய ப்ராசஸ். இப்ப ஒண்ணும் இல்லைங்க, ஜெகன்மூர்த்தி அடிச்சு விசாரிச்சாங்க, இல்ல ஏடிஜிபி அவர் பேர் ஜெயராமன், அவரை அடிச்சு விசாரிச்சாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் மாட்டுச்சு இல்லையா? அதனாலதான் சொல்றேன், இது வந்து நவீனமயமாக்கப்பட வேண்டும். தடுப்புங்கிறது வேற, அது வந்து எங்கன்னா போலீஸுக்கு நடுவில் நடக்க வேண்டியது இருக்குது. என்னன்னா மனித உரிமை அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன, நீ வந்து யாரும் கை நீட்டுறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது, உன்னோட வேலை காவல் காக்குறது, உன்னோட மக்கள் இது, உன் வீட்டு பிள்ளைகளை நீ அடிக்கிறன்னா அது எப்படி சம்மதமாகும்? இது வந்து நீ அவனை காவல் காக்கணும், யார்கிட்ட இருந்து விரோதிகள் இருந்து, சட்ட விரோதிகள் இருந்து, சமூக விரோதிகள் இருந்து நீ காப்பாற்றணும் அப்படிங்கிறத எடுத்துக்கூறதோட அல்லாமல் மனித உரிமை அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி மனிதனுக்கும் உரிமை உண்டு, அதை நீ மதிக்கணும் அப்படிங்கிறது ட்ரைனிங்ஸ்ல எவ்வளவு கொடுக்குறாங்கிறது கேள்விக்குரியது. அதை பத்தி பெருசா ஒரு கிளாஸ் இருக்காது. ஆனா ஒவ்வொரு கோர்ஸ் பண்ணும்போதும் ஒரு கேள்வி, ஜிகேன்னு ஒரு கொஸ்டின் இருக்கும், அதுல வந்து ஒரு கேள்வி கட்டாயம் இணைச்சிருவாங்க. என்னன்னா மனித உரிமை மீறல் இது பற்றி ஒரு கட்டுரை வரைக, உனக்கு தெரிஞ்சதை எழுது அப்படின்ட்டுவாங்க. எல்லாரும் எழுதி அனுப்பிடுவோம், அவ்வளவுதான். இதனை கடந்து இந்த சட்டம் ஒழுங்கு இதுல என்னென்ன லா இருக்குங்கிறது வேற. ஆனா மனித உரிமையை பத்தி பெருசா கிளாஸஸ் இல்லை. இப்போ இந்த நவீன யுகத்துல நிறைய மொபைல்ல சிக்கிறாங்க, நிறைய சிசிடிவில சிக்கிறாங்கன்னு ஓரளவுக்கு அது
கொஞ்சம் கண்ட்ரோல் வந்துருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, டி நகர்ல வந்து போலீஸ்காரன் நிற்க மாட்டாரு, ஆனா சிசிடிவி எல்லாம் வந்து எல்லா கடை முன்னாடியும் சிசிடிவி இருக்கும். ஆமா, அங்க இருந்து சென்ட்ரா ரோட்லயும் போலீஸ் கண்காணிப்புங்கிறது சிசிடிவி மூலமா தான். ஆமா, அங்க பெருசா திருட்டு நடக்கிறது இல்ல. அதான் அங்க திருட்டு நடக்கிறது இல்ல. இப்போ இது வந்து சிசிடிவி வந்து எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் வைக்கணுங்கிறது நீதிபதி சந்துருவோட ஒரு பரிந்துரையில இதுவும் இருக்குது. சரி, போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்கணும். பொது இடங்கள்ல, கோயில்கள் மாதிரி முக்கியமான இடங்களை சுத்தி, முக்கியமான இடங்கள்ல இப்போ இந்த நடமாட்டம் உள்ள பகுதி இல்லையா? ஆமா, இதெல்லாம் வந்து குற்றம் செய்தவரை என்ன சொல்றது பிடிக்கிறதுக்கு உண்டானவும், அப்புறம் அவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்கறதுக்கும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நம்ம மதுரை ஆதீனம் வந்து என்ன கொல்றதுக்கு சதி நடந்துச்சு. ஆமா, தாடி வச்சிருந்தாங்க, அன்னைக்கு சிசிடிவி மட்டும் இல்ல அப்படின்னா எவ்வளவு பெரிய கலவரத்தை உருவாக்கி இருப்பாங்க. இப்போ இன்னைக்கு என்ன சொல்றது, இந்த டிஜிட்டல் உலகத்துல நம்ம உடனடியாக நம்ம போன் பண்ணி வந்து கேட்டுட்டோம், யாரு 6 பேரும் முக்குளத்தோர்னு சொல்றாங்க, இறந்து போன பையன் வந்து நாடார்னு சொல்றாங்க. ஏற்கனவே தென் மாவட்டங்கள்ல வந்து முக்குளத்தோர் நாடாருங்கிறது வந்து ஒரு பிரிவு வந்து அதுவும் பொதுவா பேசப்படுது. ஆமா, மறவர் நாடார் சண்டை தான் உண்டே தவிர வந்து மொத்த முக்குளத்தோருக்கும் நாடாருக்கும் பகையெல்லாம் இல்ல. அது இங்க வந்து இப்படிதானே பார்க்க முடியும். சென்னையில இருக்கிறவங்களுக்கு அங்க இருக்கிற சாதிய அமைப்பு அங்க தீண்டாம அங்க என்ன மாதிரி இருக்குது, இங்க என்ன மாதிரி இருக்கிறது அவங்களுக்கு தெரியல, அது வேற விஷயம். ஆனா அங்க இன்னைக்கு வந்து அந்த பையன் நாடார் அப்படிங்கிறதுனால உடனடியாக கடைகள்லாம் அடைக்கப்படுகிறது, அப்படிதானே? இப்போ இந்த சாத்தான்குளம் ஃபெலிக்ஸ்க்காக இருக்கட்டும், இல்ல இந்த பையனாக இருக்கட்டும், உடனடியாக இவர் ஒரு பெரிய கம்யூனிட்டியில இருக்கிறார். அதாவது இங்க எல்லா ஜாதிகளும் ஒரு அமௌண்ட்ல இருக்காங்க, அப்படிதானே? வன்னியர் ஒரு அமௌண்ட், தேவர் ஒரு அமௌண்ட், இந்த மாதிரி நாடார் ஒரு அமௌண்ட், தேவேந்திர குல வேளாளர் ஒரு அமௌண்ட் இருக்காங்க, பறையர்கள் ஒரு அமௌண்ட்ல இருக்காங்க. அவர்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு தக்கனதான் எந்த ஜாதியினர் எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கிறார்கள், அவர்கள் எவ்வளவு அதிகாரத்தில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் இங்க நீதியே கிடைக்கிறது. இப்போ சேலத்துல வந்து இதே டேட்ல இப்போ ஒருத்தர் வந்து தூக்குல தொங்க விடப்பட்டுள்ளார். அவர் வந்து ஒரு அருந்ததி சமுதாயம்னு கேள்விப்படுறோம். அவருக்கு உண்டான என்ன சொல்றது வெயிட்டேஜ் வந்து எந்த மீடியாவும் கொடுக்கறது இல்லை, அவரை குறித்த கவனமும் ஈடுபட்டு வர்றதில்லை. அப்போ ஜாதிக்கு ஒரு நீதி அப்படிங்கிறது வந்து இங்க வந்து இயல்பா இந்த சமூகத்துல இருக்குது, அதை நம்ம வந்து மறுக்கவே முடியாது. அது என்ன பிரஷர் கிரவுண்ட்ல இருந்து வருதோ அதற்கு தக்கனதான். அதுல வாட் பாலிடிக்ஸ் இருக்குது. இப்போ வேற ஒண்ணும் இல்ல, இவங்க இந்த மாதிரி போலீஸ் கமிஷன் இதெல்லாம் கொண்டு வராங்கன்னா போலீஸ்க்கே வந்து அரசு வந்து பயப்பட தானே செய்யுது. இப்போ வந்து இந்த கமிஷன் எல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. அந்த கமிஷன்ல இருக்கிற முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எப்பொழுது வேணும்னாலும் அந்த கமிஷன் வந்து அந்த போலீஸ்காரை கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லுது. இப்போ அங்க இருக்கிற ஆபீசர்ஸ் யூனியன்ஸ் எல்லாம் இது வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. நீ பாரு, அதுல ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. இப்போ கல்லூரி வளாகங்களுக்குள்ள போலீஸ் போகக்கூடாது அப்படின்னு கலைஞர் இருக்கும்போது ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரப்பட்டுச்சு. ஜெயலலிதா இருக்கும்போது இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் கிடையாது, கலைஞர் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு வருது. ஏன்னா ஜெயலலிதா இருக்கும்போது சட்டக்கல்லூரி மாணவர்களை வந்து அவங்க ஹாஸ்டல்லே உள்ள போய் அடிச்சாங்க, பிரச்சனை தெரிய கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. பெரிய அளவுல அது முத்துக்கருப்பன் தான் போய் அடிச்சு இது பண்ணாரு. கமிஷனர் முத்துக்கருப்பன் இருக்கும்போது இத்தனையும் தலித் ஹாஸ்டல், அங்க போய் அடிச்சாரு அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. இப்போ கலைஞர் ரொம்ப கட்டுப்பாடு கொண்டு வராரு. ஆனா அதே மாதிரி சட்டக்கல்லூரியில ஒரு பிரச்சனை வருது, தலித் வர்சஸ் நான் தலித் அந்த மோதல் வந்து நடக்குது. காவல்துறை உள்ள போகவே இல்லை, வெளியே இருந்து வீடியோக்கள்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வீடியோனா தொலைக்காட்சிகள். என்ன பெரிய குற்றச்சாட்டு, அங்க உள்ள அடிதடி நடந்துகிட்டு இருக்குது, போலீஸ் உள்ளே போய் தடுக்கவே இல்லை. பாருங்க, இப்ப போலீஸ்க்கு அதிகாரம் கொடுத்தாதான் தடுக்க முடியும், போலீஸ்க்கு அதிகாரம் கொடு, போலீஸ்க்கு அதிகாரம் கொடுன்னு ஒரு பிரஷர் வருது. அதிகாரம் கொடுத்தா அது என்ன நடக்குது, அது வந்து ஆளுங்கட்சிக்கு எந்த அரசா இருந்தாலும் அதுக்கு வந்து கெட்ட பேரை வாங்கி கொடுத்துருது. அது போக அங்க அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் என்ன ஜாதி, இப்ப வேற ஒண்ணும் இல்ல. உதாரணத்துக்கு இந்த கேஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த பெண்கள் வந்து இருவரும் அவர்களும் முக்கோளத்தோர், அந்த கார் பார்க் செய்தவரும் முக்கோளத்தோர் என்கிற வரைக்கும் நியூஸ் வருது. இது உறுதி செய்யப்படல, லோக்கல்ல பீப்புள்ஸ் கேட்ட வரைக்கும் விசாரித்த தகவல்கள். ஒரு 2 பெண்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி வெறித்தனமா அடிச்சு விசாரிச்சிருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க போய் எங்க வீட்டுல இன்னைக்கு 20 பவுன் நகை காணாம போயிடுச்சு, நீங்க இப்ப இந்த வடபழனி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க உடனே இந்த ஆபீஸ்ல தான் காணும், ஒரு 4 மணி நேரம் தான் ஆச்சுன்னா வருவாங்க, விசாரிப்பாங்க, கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, நாங்க வந்து விசாரிக்கிறோம், அவ்வளவுதானே. இதுக்கு மேல அங்க என்ன நடந்துட போகுது? ஆனால் எந்த அடிப்படையில், எந்த இன்ஃபுளுன்ஸ்லால இவ்வளவு தீவிரமாக விசாரணை மேற்கொள்ள? உடனடியாக ஒரு தனிப்படை 6 பேர் கொண்ட குழு வந்து உடனடியா போலீஸ் சிறப்பு விசாரணை குழு, அது மஃப்டில தான் இருந்திருக்காங்க. அந்த போலீஸ் நள்ளிரவு முழுக்க விசாரணை அடிச்சு துவச்சிருக்காங்க. இவனை பேச வைக்கிறதுக்கு அவனை அடிக்கிறது, அவனை பேச வைக்க இவனை அடிக்கிறது, மிளகா பொடி தூவி இருக்காங்க, பைப்பு ஒடி அடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு இந்த பிரஷரை வந்து யாரு கொடுத்தா? நீ காவல்துறை வந்து அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. நீ புகார் கொடுத்தீங்கன்னா புகார் கொடுத்த நபர்களை வந்து ஆள் அனுப்புவாங்க, கூட்டு வருவாங்க, விசாரிப்பாங்க, வரலன்னா அதை தேடி போவாங்க, பிடிப்பாங்க, என்னவோ. ஆனா இது அப்படி இல்லைல்ல, ரொம்ப தீவிரமா மேலிருந்து ஒரு பிரஷர். ஒரு முதலமைச்சரே அல்லது வந்து தலையிட்டாதான் இவ்வளவு பிரஷர் வரும், அல்லது கமிஷனர் தலையிடணும், எஸ்பி தலையிடணும். அதுதான் சொல்றேன். இப்ப வேற ஒண்ணும் இல்லைங்க, ஜாதியில அதாவது இந்த போலீஸ்
அதிகாரிகள் இல்லை நீங்கள் எந்த ஆஃபீஸ்னாலும் எடுத்துக்கோங்க, அந்தந்த அதிகாரிகளுக்குள்ள ஒரு ஜாதி லாபி இருக்கும்ல தானே, அது இருக்கும். இப்போ வேற ஒன்றும் இல்லை. எனக்கு என் ஜாதிகாரன் ஒருத்தன் வந்து இப்போ இந்த ஊரில் எஸ்பியா இருக்கிறாப்ல இல்லை டிஎஸ்பியா இருக்கிறாப்ல, ஏதோ போலீஸில் ஏதோ ஒரு இடத்துல இருக்காரு, எனக்கு ஒரு பிரச்சனை, நான் உடனே ஃபோன் பண்ணுறாரு, மாப்பிள்ள இந்த மாதிரி ஆகிப்போச்சுடா, நம்ம பிள்ளைகளுக்கு இப்படி ஆகிப்போச்சுடா, ஏதாவது பண்ணுறா அப்படின்னா அவர் என்ன செய்வார், உடனே என்ன எஃப்ஐஆர் நம்பர் போட்டிருக்காங்களா, அந்த நம்பரை எனக்கு அனுப்பிவிடு அப்படிம்பாங்க. அந்த நம்பரை உடனே இவங்க ஃபோன் பண்ணி அந்த ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி ஐயா சொல்லியிருக்காரு, இதை உடனடியாக இதை பார்க்கணும், என்ன இன்னைக்கு நைட்டுக்குள்ளே எனக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் ஏன் சார் போக மாட்டாங்க? ஏன்னா ஐயா சொன்னால் கேட்டு தானே ஆகணும், ஐயாவுக்கு கீழே தானே இவங்க. அது போக அங்கே போய் விசாரிக்கும் பொழுது இன்னும் சில சூழ்நிலைகள் மாறும். எப்படின்னா, இப்போ நீங்கள் என்னை விசாரிக்க வந்திருக்கீங்க, நீயும் நானும் ஒரே ஜாதியாக இருந்தால் என் மேலே இருக்கிற விசாரணை வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இப்போ கார் பார்க்கிங் பண்ணியிருக்காருல, அவரும் முக்கோளத்தில் இருக்க போய் இவங்க ஒரு விசாரிச்சுட்டு நம்ம போயெல்லாம் இருக்கடான்னு கூட விட்டுருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் நேரடியாகவே பார்த்துருக்கேன் தேட்டரில் இந்த மாதிரி. நானும் பார்த்துருக்கிறேன், நீங்க அனுபவிச்சிருக்கீங்க. ஆமா, சொந்த அனுபவமே இருக்குது, அனுபவிச்சிருக்கீங்க. நானும் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கிறேன். அப்படியா? எந்த ஊரு? வேற ஒண்ணும் இல்ல, ஆமா என் தம்பி பேரு நேதாஜி. அவன் அந்த ஜாதியே கிடையாது, ஆனா இங்க நேதாஜின்னு ஒரு பேர் உண்டு. அப்போலாம் திருநெல்வேலியில பயங்கர கலவரமா இருக்கும். பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்கான், எந்த ஊர்ரா, எனக்கு டவுன் தான் அப்படின்னு சொல்லவும், பேர் என்ன? நேதாஜி. நம்ம பேடா, இல்ல பிரச்சனை சொல்லு, என்ன பொழந்துடலாம், அந்த மாதிரி அவன்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவனுக்கு என்னன்னே தெரியல, எதுக்கு பேசினா, என் பேரை கேட்டான், என்ன சொன்னானே தெரியல. ஸோ ஜாதி அப்படிங்கிறது பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அது ஓட் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்குது, போலீஸ்லயும் அதிகாரம் செலுத்துது. இதெல்லாம் கடந்துதான் வந்து இங்க ஒரு சாமானிய மனிதனுக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. இந்த சூழல்ல இந்த மாதிரி விஷயங்கள் லாக்அப் டெத் எல்லாம் நிறுத்தப்படுவதற்கு உடனடியாக அந்த 2021 இந்த முதல்வராலே முன்னெடுக்கப்பட்ட போலீஸ் கண்டக்ட் அக்கௌண்டபிலிட்டி கமிஷனை நிறைவேற்றணும். அதற்கு என்னென்னலாம் தடையா இருக்கோ அதெல்லாம் நீக்கணும். இதுல எப்படி இருக்குன்னா, இந்த கமிஷன் எப்படி ஒர்க் ஆகும்னா, இது வந்து ஒரு ஓய்வு பெற்ற ஹைகோர்ட் ஜட்ஜி அவர் தலைமையில் இருக்கும். அப்புறம் ஒரு 3 பேர் கொண்ட ஒரு டீம் இருக்கும். அதுல சமூக ஆர்வலர், ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி, அப்புறமா ஒரு மனித உரிமை ஆர்வலர், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டீம் இருக்கும். அவங்களுக்கு டைமும் கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை வந்து 90 நாளுக்குள்ள கொடுக்கணும், ஏத்துக்கிடாததுக்கும் 60 நாள்ல ரிப்போர்ட் கொடுக்கணும். இப்படி ஏகப்பட்ட டைம் டேபிள் இந்த மாதிரிலாம் வச்சு தான் வந்து அவங்க வந்து இதை ஃபார்மேட் பண்ணியிருக்காங்க. இந்த கமிஷன் வந்து இவங்க வந்து கேரளால, மகாராஷ்டிரால, ஹரியானால 3 இடத்துல இதை மாதிரி கமிஷன் இருக்குது. அதை பார்த்து தான் இவங்க வந்து இதை அரேஞ்ச் பண்றாங்க. கேரளால என்ன பேர்ல இருக்குன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டின்னு ஒரு டீம் இருக்குது அங்க இதுக்காகவே. மகாராஷ்டிரா ஸ்டேட் போலீஸ் அக்கௌண்டபிலிட்டி கமிஷன் இருக்குது. அப்புறம் ஹரியானால கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டி அண்டர் டிஜிபி அப்படின்னு ஒன்று இருக்குது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்காக, லாக்அப் டெத்து, முறைகேடாக அழைத்து செல்லப்பட்டு சித்திரவதை செய்யப்படுதல், தவறான பொய் புகார்கள் மீது அரெஸ்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை டீல் பண்றதுக்காக நீங்க வந்து அவங்கள கான்டாக்ட் பண்ணா அவங்க வந்து இதற்காக ஃபர்தர் ஸ்டெப் எடுத்து கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் வந்து இதுக்கு வந்து பதில் சொல்லணும். இப்ப நாம கொண்டு வந்திருக்கிற கமிஷன் இதை விட இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள்லாம் எதிர்பார்க்கறாங்க. நீதிபதி சந்துரு அந்த மாதிரி கொடுக்குற சுமோட்டோல கூப்பிடலாம், அங்க சம்பந்தப்பட்ட அதிகாரியை இவங்களே நேரடியா கூப்பிட்டு விசாரிக்கலாம். ஆனா அந்த அதிகாரி எந்த அதிகாரத்துல இருக்கிற அப்படிங்கிற வரைக்கும் இங்க வந்து டிசைட் பண்றதுக்கு, அதை டிஃபைன் பண்றதுக்கு வந்து இங்க வந்து பிரச்சனை இருக்குது. ஏன்னா போலீஸ்லயும் ஆபீசர்ஸ் யூனியன் இருக்கு, அவங்க கொடி பிடிப்பாங்க. போலீஸ்ல ஆபீசர் யூனியன் தான் இருக்கும், கீழே யாருக்கும் இருக்காது. இது வந்துமே இயல்பாவே நடக்கும், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்க, உங்க ஃப்ரெண்டு மேல ஒரு சின்ன பிரச்சனை ஆச்சு, அவர் மேல தப்பாவே இருந்தா கூட முடிந்த அளவு நம்ம என்ன செய்வோம், நம்ம பேடா நல்ல பேடா ஏதோ நடந்துச்சு அப்படின்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்களா. இது வந்து எல்லா துறையிலையும் உண்டு. இது காவல்துறையில இன்னும் அதிகமா இருக்கும். ஏன்னா இவங்கள்ட்ட கேட்க போறது, இவங்கள்ட்ட தான் எல்லா ரெக்கார்ட்ஸ் இருக்கும். அந்த ரெக்கார்டை எப்படினாலும் மாத்தி எழுதலாம், மாத்தி இது பண்ணலாம், சாட்சியை மாத்தலாம். அப்படிங்கிற நீதிபதிக்கும் உங்க மேல ஒரு சப் கார்னர் இருக்குது. மருத்துவர் நீங்க வந்து இது போஸ்ட்மார்ட்டம் சைடுல கூட அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், அதுலயும் ஜாதி லாபி இருக்கும். ஆமா, சரிதானே. சோ இப்படி ஜாதி பிளஸ் இந்த அதிகாரங்களுக்கு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப், இது எல்லாமே வந்து ஒருத்தரை காப்பாத்துறது. நீ இன்னைக்கு தப்பு செஞ்ச, நான் உன்னை காப்பாத்திட்டேன், நாளைக்கு சப்போஸ் நான் தப்பு பண்ணா நீ என்னை காப்பாத்துரு, இப்படிலாம் ஒரு இருந்திருக்குது. லாஸ்டா ஒரு பேராசிரியர் கல்யாணின்னு ஒருத்தர், இருளர் பழங்குடியினர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நடுவில் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஜெய்பீம் படத்தோட பின்னணியிலாம் அவர்லாம் நிறைய அவர்கிட்ட வந்து டைரக்டர் கேட்டு தகவல்லாம் வாங்கியிருக்காரு. அவரோட பேட்டியில் அவர் சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ அந்த இருளர் பழங்குடியினர்களுக்கு வந்து யாருமே கிடையாது பேசுறதுக்கு. அந்த ஜெய்பீம் படத்துல நம்ம பேசிக்கா புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, எதனால அவங்க வந்து டேய் இந்த பக்கத்துல நீ எழுதிட்டியா, ஓகே எங்களுக்கும் 2 கேஸ் பெண்டிங்ல இருக்கு, அவனை எங்க ஊருக்கு அனுப்பிவிடு, என் ஸ்டேஷனுக்கு அனுப்பிவிடு, போலீஸ் ஸ்டேஷன்ல இப்படி மாத்தி அனுப்பிடுற அளவுக்கு இருளர் பழங்குடியினர் கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லாம இருந்தாங்க. காரணம் என்ன? அதே ஒரு நாடாராகவோ, ஒரு வன்னியராகவோ, ஒரு தேவர் ஜாதியினராகவோ, இல்ல வேற எந்த கவுண்டராகவோ, தலித்துகள்லயே கூட பலமான சதியாக இருந்தால் நடக்காது. அப்படித்தானே. ஒரு இருளர், ஒரு குறவர், இந்த மாதிரி ஜாதியினர் இருந்தா இங்க அவ்வளவுதான், இந்த கேஸ் வந்து வெளியிலே வந்திருக்காது.
அங்கேயே முடித்துக்கப்பட்டிருக்கும். அமைப்பு பலம் இல்ல, அதிகார பலம் இல்ல, பண பலம் இல்ல, எண்ணிக்கை பலம் இல்லைன்னா நீங்க கேட்கறது நாதி இல்லாத ஆளு. சோ இது முற்றிலுமாக ஒழிக்கப்பட முடியும். அதுக்கு ஒரு நாகரிகமான சமுதாயத்தை நோக்கி இந்த ஜாதிங்கிற கட்டமைப்பை உடைச்சு போனா மட்டும்தான் அது உண்டு. ஸோ ஜாதி இதுல பெரிய ரோல் பண்ணுது. முக்கியமான பரிந்துரை அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதிகாரிகளுக்கு பயிற்சி தேவை, ஒரு விசாரணை பயிற்சி, மனித உரிமை மீறல் இதை குறித்து பயிற்சி தேவை, சிசிடிவி கட்டாயம் வேணும்ட்டு இதுல அவங்க மறுபடியும் சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல புத்திசாலியான அதிகாரி விசாரிக்கிறதுக்கு அடி இதெல்லாம் தேவைப்படாது இல்லையா? அவரே புத்திசாலித்தனம் இருந்தது அப்படின்னா அவரே நீங்க இன்வெஸ்டிகேஷன்லயே நிறைய இன்வெஸ்டிகேஷன் லாக் பண்ணி எடுத்துடலாம். நீங்க முன்னுக்கு பின் முரணான இருக்கிற ஒரு மூணு பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க, ஒருவருக்கு மேல் ஒரு கேஸ்ல சம்பந்தப்பட்டாலே நீங்க தனித்தனியா விசாரிக்கும் பொழுது ஈஸியா சிக்கிடுவாங்க. ஆனா அது மட்டுமே நீதிமன்றத்துக்கு போதாது. அப்போ அதுக்கான எவிடன்ஸ் இதெல்லாம் தேடும் பொழுது சிக்கல்கள் உருவாகுது. அந்த கேஸ் நம்ம நிரூபிச்சே அவனுக்கு ஒரு ப்ரெஷர் வரும்பொழுது இன்னும் அவர்கள் வன்முறை இந்த மாதிரிலாம் கையாளுறாங்க. இல்ல இவங்க பிரச்சனை என்ன, அந்த வழக்குல அவன் தான் எடுத்தான், முடிவு பண்ண போய் தான் இந்த பிரச்சனை. அது நமக்கு முடிவெடுக்க அதிகாரம் இல்லை. நீ சந்தேகப்படலாம், சந்தேகத்தை நீ ஃபாலோ பண்ணலாம். சரி இப்போ போனாலும் பரவாயில்ல, அவனை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம். என்ன செஞ்சிருக்காங்க, அவரோட நம்பர் இருக்கு பாத்தீங்களா, அவர் லாஸ்டா போன் பண்ணி பேசின 4-5 நம்பருக்கும் கூப்பிட்டு அவங்களையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அப்போ வீட்டுல செக் பண்ணிருக்காங்க, எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிறப்போ. ஆனா இவன் தான் எடுத்திருக்கான், எப்படியாவது இவன் வாயில வரவழைக்கணும்னு ஒரு ஆக்ரோஷம், ஒரு ஆவேசம், இது ஒரு பெரிய கொலைக்கு தள்ளி இருக்கிறது. இப்படிதான் பார்க்க முடியும். அது போக இதுல முக்கியமான விஷயம், ஃபேக் நியூஸ் பரப்புற இந்த முக்குளத்தோர் இது செஞ்சாங்கன்னு இந்த ஃபேக் நியூஸ் பரப்புனவன் இவங்க மேலாம் நடவடிக்கை எடுக்கணும். அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இது சமூக மோதல்களை உருவாக்கக்கூடிய, வெறும் ஃபேக்ட் செக் பண்ணி செய்யறது மட்டும் அரசோட கடமை இல்லை. இந்த மாதிரி உருவாக்கி விட்டு நடுவுல மோதலை உருவாக்கி விடுறாங்கல்ல, இவங்க மேல உடனடியாக அரசு நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும். நியூஸ் 7 ஐயா நான் இல்லையா சாமி அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் பரப்புறாங்கன்னா, ஏன் பரப்புறாங்கன்னா, அந்த நேரத்துல எடப்பாடி இதே மாதிரிதான் சொன்னாரு, மாரடைப்பால் இறந்தாங்க வச்சாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அதை உடனே நீயும் இப்படிதானே சொன்னங்கிறதுக்காக கூட கிளப்பி விட்டுருக்கலாம். எது எப்படினாலும் சரி ஃபேக் நியூஸ் மக்களுக்கும் சமூகத்துக்கும் பாதிப்பை கொடுக்கும். அப்படிங்கிற பட்சத்துல இதை உடனடியாக வெறும் ஃபேக்ட் செக் செஞ்சு சரி தப்புன்னு சொல்றதோட நிப்பாட்டாம, இதை யார் பரப்புறாங்களோ, யார் இதை கிரியேட் பண்ணாங்களோ அவங்கள உடனடியாக அரசு அரெஸ்ட் செய்யணும். அதுதான் சரியான வழியா இருக்கும். நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க, மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.